வெல்கம் டு மிஸ் பைடிமி. இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கேம் பிளே தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரைஸ். இந்த கேம் பிளே தான் எப்போ இருக்குன்னு விளையாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சஞ்சின் இவரோட லுக்கை பாருங்கள், அப்படியே பயங்கர டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொன்னால் இது வேற லெவலில் டீட்டெயிலிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இது என்னோட ஃபேவரட்டான அனிமி. வேற லெவலில் இருக்கும் கைஸ். மறக்காமல் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ ஸ்டோர் லைனுக்கு அப்படியே போக ஆரம்பிக்கலாம். இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கைஸ். மிஷின் வந்து ஏற்கனவே ஒரு 2 மிஷின் மெயின் மிஷின் வந்து முடிஞ்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது என்னன்னு சரியா தெரியல கைஸ். ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்க, மெயின் மிஷினுக்கு அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, நம்ம சஞ்சினு டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சஞ்சினா வந்து யோசிக்கிறாங்க, ஜின்வு இவ்வளோ நேரம் தூங்குறானான்ட்டு. ஜினா நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சினு கேட்குறாப்புல. நம்ம ஜினா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சரியமாக இருக்குது நீ வந்து முழிச்சிட்டு இருக்கேன்ட்டு. நம்ம சஞ்சினு சொல்கிறாப்புல, நான் இப்போ தான் ஏந்திரிச்சேன், நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சினு சொல்கிறாப்புல. ஜினா நம்மளை பார்த்து கேட்குறாங்க, அட ஜின்வு நீ என்ன உடல் பயிற்சியில் சரியா என்ன? நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஜினாவை பார்த்து சஞ்சினு சொல்கிறாப்புல, வித்தியாசமான கேள்வி கேட்கறத விட்டுட்டு பத்திரமா போ அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சினு சொல்கிறாப்புல. நம்ம சஞ்சினு யோசிக்கிறாரு, நம்மளுக்கு வந்து நல்லா மசில்ஸு இதெல்லாம் அதிகமாயிருச்சுன்ற மாதிரி. சஞ்சினு வந்து பார்க்குறாரு, அண்டர் அசோசியேஷன் தான் நம்மளுக்கு ஃபோன் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஹலோ, நான் சஞ்சினு பேசுகிறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு நம்ம சஞ்சினு கேட்குறாப்புல. நம்ம லேண்ட்லார்ட் பார்த்து கேட்குறாப்புல, அப்பயாவது ஃபோன் எடுத்தியன்ற மாதிரி கேட்குறாப்புல. ஜின்வு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இந்த மாதத்துக்கு தேவையான வாடகை வரல, அதனால தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னும் உங்களுக்கு 1-2 மாதம் உங்களுக்கு டைம் வேணுமான்ற மாதிரி கேட்குறாப்புல. பரவாயில்ல, நான் ஈவினிங்குள்ளே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம சஞ்சினு யோசிக்கிறாப்புல, என்கிட்ட காசுலையே எப்படி சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல நம்ம சஞ்சினு. இவ்வளோ நேரம் பார்த்தது அனிமியில் பக்காவாக இருக்கும், அதே மாதிரி இதுலேயே பக்காவாக கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. ஸ்டோரி அப்படியே கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே ஒரு விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ இருக்குது. ஓகேங்க, நம்ம சஞ்சினு இப்போ தான் டஞ்சனுக்குள்ளேயே போகிறாப்புல. ஓகேங்க, இந்த பாய்சன் டயர் எடுத்துக்கலாம். எடுத்து கிளைம் பண்ணியாச்சு. இவங்களெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போது ஒரு லெவல் அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ நான் ஸ்ட்ரென்த்தில் போடுறேங்க, இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்தில் போட்டாச்சு. சரி வாங்க போகலாம். புதுசாக வந்து சீரங் டஞ்சன் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சஞ்சினு வந்து வேகமாக டாக்ஸி பிடிச்சி போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வாங்டாங் சு, உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. என் பேர் சஞ்சினு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ. நம்ம ஃபோனில் பேசுன மாதிரி எசன்ஸ் கற்கள்லாம் உங்கள்கிட்ட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல், அந்த ப்ளூ கலரில் ஒரு கல் இருக்குங்க, அது இன்னைக்கு வந்ததுக்கு பதிலாக நான் உனக்கு 2 மில்லியன் வான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்யணும்? பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பேகை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த கான்ட்ராக்டில் அப்படியே உங்கள் சைன் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்புல, உள்ளே ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வாங்டாங் சூ வந்து நம்மக்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் வாங்கிக்கிறாப்புல. எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சஞ்சினு சொல்கிறாரு. எங்களையும் நம்பர்ஸில் இது பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க போலியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. மொத்தம் டஞ்சனுக்கு 8 பேர் போகணுங்க, அதனால தான் நம்மளே கூப்பிட்ருக்காங்க. உங்களை சந்திச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னோட பேர் வந்து யூ ஜின்வு, எனக்கு 22 வயசு ஆகுது, ரேங்க் வந்து டி ரேங்க்கு. நானும் உங்களே மாதிரி தான், நான் ஒன்றும் இவங்க குரூப் இல்லை, நான் வந்து வெளியாள் அப்படின்ற மாதிரி நம்ம யூஜினு சொல்கிறாப்புல. நம்ம சஞ்சினு வந்து பார்த்து நினைக்கிறாப்புல, பெரிய இடத்து பையனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி, இல்லை வேற ஏதாவதா. சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க, அவங்க உள்ளே போகிற மாதிரி தெரியுது, நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம யூஜினு. இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கு. கியூன் ஒன்னே டார்ச் யூஸ் பண்ண. இது என்ன இடம்? இங்கே எந்த மாஸ்டரும் இல்லையே. என்ன, சில டஞ்சன்ல மாஸ்டர் இல்லையா?
அப்படின்ற மாதிரி சஞ்சுன்னு சொல்கிறாப்புல. இல்லை இன்னும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சுன்னு சொல்கிறாப்புல. இருட்டில் கூட்டமாக வாழ்றது எது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்புல. அந்த சத்தம், அட இது பூச்சி என்ன மிருகம்? என்ன பூச்சியா? எங்க? என்னால பார்க்க முடியலையே. மேல இப்போ வாங்க அடிச்சு தம்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கண்ட்ரோல்லாம் நான் ஆட்டோவில் போட்டுக்கிறேங்க. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் போச்சுன்னா, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஓகே, வா அட்டாக் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கு. அந்த அனிமையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. சரி, இவரெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிப்போம். ஓகே, அவ்வளோதான். இது இன்னும் ஒரு மாஸ்டர், அவ்வளோதாங்க. இதோட கதை முடிஞ்சிச்சு. இதான் பாஸ் மாஸ்டராக இருக்குமா தெரியலைங்க. சரி வாங்க இப்போ சண்டை போட ஆரம்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இதோட அட்டாக்கு. சரி வாங்க உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். சட்டு புட்டுன்ட்டு அட்டாக் பண்ணால் அப்படியே டாச் பண்ணி தப்பிச்சு போயிருங்க. இப்போ அடி வாங்க பாருங்க. அப்படியே அடிச்சு இதோட கதை முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், நம்ம லெவலப் ஆகிட்டோம். நம்ம லெவல் 8ல் இருக்கோங்க. சீக்கிரம் உடனே எசன்ஸ்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. பிரித்து நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ட்டு வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கே மேலே பீஸ்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது என்னோட ஜஸ்ட் உணர்வு தான் அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சுன்னு சொல்கிறாப்புல. நல்ல உள்ளுணர்வு தான் அப்படின்னு நம்ம வாங்கி சொல்கிறாப்புல. எல்லாமே நல்லா போச்சு, இதே மாதிரி நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல. உங்கள் உள்ளுணர்வு தேவையில்லாதெல்லாம் நினைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல. என்ன டாங்ஸு இங்கே பாருங்களேன், நீ எதை நினச்சி கவலைப்படுற? என்னை ஒரு நிமிஷம் மனுஷருங்க. நம்ம வாங்டாங்ஸு சிரிக்கிறாப்புல. நம்ம சஞ்சுன்னு ஆமான்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது பாஸா இருக்குமோன்ட்டு இவங்க வாங்டாங்ஸும் குழம்பு போயிருக்கான். சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா இது பணம் போல தெரியுது அப்படின்றான். ஜின்வு நம்ம பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல. ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் ஏதோ வருதுங்க. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தில் போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு பாஸ் ஃபைட்டு தான் நம்ம இப்போதைக்கு போக போகிறோம். அதனால் இப்போதைக்கு நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து நான் போட்டிருக்கேன். ஜின்வு அங்கே பாஸ் இருக்கா? அது பார்க்கறதுக்கெல்லாம் பெரிய உருவம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சஞ்சுன்னு சொல்கிறாப்புல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. எனக்கு இன்னுமே ஆனால் பதட்டமாக இருக்குன்னு நம்ம யூஜினியூ சொல்கிறாப்புல. ஓகே, அவ்வளோதாங்க. இதோட கதையை முடிச்சாச்சு. சரி இப்போ வாங்க, அங்கே ஏதோ ஜொலிக்குது, அது என்னன்ட்டு போய் பார்க்கலாம். இது வேற எங்கே பார்த்தாலும் மாஸ்டர்ஸாக இருக்குங்க. ஓகே, இது ஒன்று ஒன்றா அப்படியே அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதோட கதை முடிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் ஒன்றே தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட கதை முடிய போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு. எவ்வளோ பெரிய மாஸ்டர் பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. முன்னாடியே போய் நம்ம வாங்டாங்ஸு தான் போய் அடி வாங்கலாம். சரி, நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோதான், அதான் இது கதை முடிஞ்சிச்சு. ஓகே, பிரேக் எடுத்தாச்சு. ஓகே, அப்படியே போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, வெறும் 4 செகண்ட்குள்ளே இந்த மாஸ்டர் போட்டு தள்ளியாச்சு. ஒரு நிமிஷம், கியூஆன் இங்கே வெளிச்சிட்டு கொண்டு வா. என்ன? ஐயோ கடவுளே, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஓ, அங்கே தான் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல.
அவ்வளோதாங்க. நம்ம அவ்வளோதான் முன்னேறி அந்த பாஸ் மோஸ்ட் அந்த அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. அதான் அந்த ஸ்டோனுன்னு நினைக்கிறேன். அதை சொல்லிக்கிட்டே இருந்தானே பாண்டாங்ஸு அந்த ஸ்டோனுங்க இது. ஏ மேலே பாருங்களேன், அதுதான் அந்த பாஸ் மாஸ்டர்னு நினைக்கிறேன். சரி போக ஆரம்பிக்கலாங்க வாங்க. சரி வாங்க போகலாம். ஓகே நம்மளுக்கு நான் ஸ்டோன்ஸு இது அதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வெப்பன் அப்டேட் பண்ணோம். ஆனால் இப்போதைக்கு நான் வெப்பன் அப்டேட் பண்ணலைங்க. ஏதாவது நல்ல வெப்பன் வரும்போது இது பண்ணிக்கிறேன். இவனுங்களெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குன்ட்டு நம்ம ஜின்னு நினைக்கிறாப்புல. இந்த ஹண்டர்ஸ் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாப்புல. ஏன் என் கான்ட்ராக்ட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல சஞ்சினு. ஆஹா என்னமோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இவனுங்க கொஞ்சம் உஷாராக தான் நம்ம இருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம யூஜினு கேட்குறாப்புல. மிஸ்டர் வாங், சஞ்சினு கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வந்து எஸ்என் ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது, நீங்கள் மற்ற பொருள்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம யூஜினு சொல்கிறாப்புல. நீங்கள் வந்து 10 பேருக்கு சமமாக பிரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூஜினு சொல்கிறாப்புல. அப்படியே வாங்க சைலண்ட் ஆகிறான். ஆமாம் சமமாக தான் பிரிக்கணும் வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே கவனிக்க வேண்டியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. இந்த வாங்டாங்ஸு பார்த்தாவே ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. என்னமோ பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது. பாஸை போட்டு தள்ளணுன்னே கேட்டு மூடிரும், அதுக்குள்ளே மானா ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் சேகரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. அந்த டூல்ஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு வாங்டாங்ஸு வந்து சுஞ்சினு பார்த்து கேட்குறாப்புல. நம்ம லீ சுஜின் வந்து கார்லேயே நான் பொருள் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நாங்கள் போய் பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறோம், யாராவது இங்கேயே இருக்க முடியுமான்ட்டு நம்ம வாங்டாங்ஸு கேட்குறாப்புல. ஓகேங்க இவன் என்ன யோசிக்கிறான்னு இப்பயே புரிஞ்சுச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த குகையில் இருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம யூஜினு பார்த்து கேட்குறாப்புல. நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. அது இப்போ தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அந்த டஞ்சன் மாஸ்டர் உங்களை எதுவுமே பண்ணாது, நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாத முடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்டாங்ஸு சொல்கிறாப்புல. நம்ம சஞ்சினு வந்து சைலண்டாகவே இருக்காப்புல. ஜுவான் இப்பயே அந்த கதவை மூடிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாருங்க அவன் வில்ல ஃபேஸ் இப்போதான் தெரியுதுங்க. அப்படின்னு வாயை பிளந்து நம்ம யூஜினு பார்க்குறாப்புல. ஆஹா வலி மூடிருச்சே அப்படின்ற நான் நினச்சேன் இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு நம்ம சஞ்சினு பார்க்குறாப்புல. என்னங்க பல்லியில் காமிக்கிறாங்க. இதுதான் ஃபைனல் பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போக ஆரம்பிக்கலாங்க. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா, கேரக்டரு எல்லாம் பக்காவாக இருக்குங்க. ஓகே உள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னொரு ஹண்டர் நம்ம சஞ்சினு யோசிச்சுட்டு இருக்காப்புல, சீரங் ஹண்டரை. இவங்க வேற மூடிட்டாங்க. இது கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது எங்கேயாவது இன்னொரு வழி கண்டிப்பாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாங்க வேகமாக பாஸ் ஃபைட்டுக்கு. அதான் ரெடியாக இருக்கேன் நான். பாருங்கள் இவ்வளோ பெரிய பாஸ். ஜின்னு என் பின்னாடி முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூஜின்னு சொல்கிறாப்புல. பார்க்கறதுக்கே ஜெயின்ஜாண்டிக்காக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறாப்புலங்க. பார்க்கறதுக்கு பயங்கர ஜெயின்ஜாண்டிக்காக இருக்குங்க இந்த மாஸ்டர். பயங்கரமாக இருக்குது. இது அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்ததுங்களேங்க, அதுதான் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறாப்புல. அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கெத்தா வேற லெவலில் போஸ் கொடுத்து நிற்கிறாப்புல. அதாங்க வந்தாச்சு பாஸ் ஃபைட்டுக்கு. இங்கே டக்கு டக்கு டக்குன்னு போய் அடிக்க ஆரம்பிக்கலாம். அப்பா என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. பட்டு 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 பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் லைட்டாக நம்ம முடிஞ்சளவு லைட்டை எழுத்தெல்லாம் இது பண்ணிட்டோம். முடிஞ்சளவு அவ்வளோதாங்க. பிரேக்கு கொடுத்தாச்சு. போட்டு பொழந்து எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ இது வேறு என்னென்னமோ பண்ணுதுங்க. இது வேறு என்னமோ பாய்சன் மாதிரி ஏதோ கக்குது. அது வேறு லைட்டாக நம்மளுக்கு ஹெல்த் வேறு கம்மியாகுதுங்க. அவ்வளோதான் போட்டு தெளிடலாம்.
இது வெள்ளை கலர் கூட பிரச்சனை இல்லை, அந்த பச்சை கலரில் வந்து டப்புன்னு நம்ம மேலேயே வந்து வெடிச்சிருங்க. லைட்டாக ஹெல்த் குறையுது. ஓகே, போயிட்டு டக்கு 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 டக்குன்னு அடிக்கலாம். அவ்வளோதான், அதான் முடிஞ்சிச்சு இதோட கதை. அதாங்க முட்டிய போகுது. பிரேக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இன்னும் அந்த ஸ்கில்லு மட்டும், அவ்வளோதான் கதையே முடிச்சாச்சு. இது வேற லெவலில் இருக்கும் இந்த சீனு, பாருங்க. Status recovery. Accept. Glad I still had my daily quest reward. Don't know what I would have done without it. அவ்வளோதாங்க, இதோட கதை முடிஞ்சிச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம வந்து லெவலப்பும் ஆகிட்டோம். ஓகேங்க, நம்ம லெவல் வந்து 9. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.